மின்னல் முரளி பார்த்துட்டு ஃபோன் பண்ணி ஃபர்ஸ்ட் டொவினோ சார் பேசினேன் நான், படம் ரொம்ப சூப்பராக இருக்குங்கன்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டு அவர் சொன்னார், அப்போது பேசல்கிட்ட பேசுங்க, ரெஸ்பெக்ட் யுவர் ஒர்க் அலாட் இந்த மாதிரி சொன்னாங்க. அப்புறம் நான் ஃபோன் பண்ணி படம் சூப்பராக இருக்கு, அவ்வளோதான் கான்வர்சேஷன் எனக்கு. அதுக்கப்புறம் பட் ஆனால் ஆஸ் அ டைரக்டர் ஆல்சோ இஸ் டன் வெரி வெல். அண்ட் ஆக்டராக பயங்கரமாக பண்ணுறாரு. எனக்கு வந்து அந்த ஒரு இந்த படம் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜெய் அது நான் பார்த்தேன், எனக்கு எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு அவரோட பாடி லாங்குவேஜ் அந்த இது. அது அண்ட் நவ் என்ன சொல்கிறது, ஒரு ஹியூமர்னா அவருக்கு வருது, ஒரு சீரியஸான ரோலு, ஒரு மாதிரி வில்லனிக்கு எல்லாமே வருது. ஸோ ஆளும் வந்து ரொம்ப நம்மளை மாதிரி ஒரு சாதாரண ஒரு அந்த ஒரு ஸ்டார் அந்த இது இல்லாமல் ஒரு பையன் அப்படின்ற மாதிரி இருக்காரு, ஆனால் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ அது வந்து ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்குது. ஸோ ஐ திங்க் இஸ் டூயிங் கிரேட் அஸ் an actor and also as a director. I think he was supposed to do one big film like சக்திமானோ அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் பாலிவுட்ல பண்ண வேண்டியது. ஸோ ஐ எம் விஷிங் ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட் ஃபிலிம். சூப்பர். ஸோ இந்த காம்பினேஷனில் நாங்கள் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் ஜோஜு சார் சேரும்போது ஒரு விஷயம் நடக்குது. ஸோ உங்கள் டைரக்ஷனில் அவர் நடிச்சார் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கணுன்னு எதிர்பார்ப்பா இருக்கு. கண்டிப்பா. நான் எனக்குமே ரீசெண்டாக ஏதோ ஒரு படத்தோட ஒரே ஒரு சீன் மட்டும் பார்த்தேன், பொன்மான் பார்க்கும்போது பயங்கரமாக நடிக்கிறேன்னு தோணுச்சு. ஸோ டெஃபினெட்லி ஐ திங்க் வெரி சூன் இட் வில் ஹேப்பன்.